5ஆம் நாள் 5வதா வணங்கக்கூடிய தேவி யாருங்க? பஞ்சமி திதி அப்படிங்கிறது வராகிக்கு மிகவும் உயர்ந்த ஒரு விஷயங்கள். அப்போது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பஞ்சா பறந்து போகுமா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சா பறந்து போகும். அந்த பஞ்சமி திதியில் 5 வகையான தீபம் போடணும். ஐமுக விளக்கு. அந்த பஞ்சமி திதியில் 5 முகம் விளக்கு போடணும். இதுக்கு பைரவி தேவி தான் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு தெய்வம். பைரவி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஓவல் ஷேப்பில் இருப்பாங்க. நீங்கள் பைரவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருப்பாங்க. அப்போ உள்ள நம்மளுடைய அந்த ஷேப்பே அவங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். அப்போ பைரவி என்ன, தைரியத்துக்கு அதிபதி. சதுர்த்திங்கிறது நம்மளுக்கு நல்ல காரியம் அப்படிங்கிறது சொல்ல. இதில் பஞ்சமி பைரவி இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும். 5 முக விளக்கு ஏற்றினா பஞ்சபூதங்கள் வந்துடும். பஞ்சமுக சக்திகள் நம்மளுக்கு கிடைச்சிடும். தினந்தோறும் பஞ்சாங்கம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதோடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துடும். நவகிரகங்கள், கரணம், திதி, நட்சத்திரம், ராசி இவை அனைத்துமே உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த பஞ்சமி இதில் நாக பஞ்சமின்னு ஒன்று இருக்குது. அது நாகருக்கும் ராகுக்கும் உகந்த நாள். அப்போ உங்கள் வீட்டில் நாகதோஷமும் விலகி போயிடும். இந்த நார்மல் பஞ்சமியில் பண்ணும்போதே இது எல்லாமே வளர்பிறை தீபில் இது எப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் வருதோ அந்த நாட்கள் இது வளர்பிறையாக தான் வரும்.